மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு கல்வி தேவைப்படுகிறதா, செல்வம் தேவைப்படுகிறதா, வீரம் தேவைப்படுகிறதா? கேடு இல்லாத பெருமை தரக்கூடிய ஒரு செல்வம் எது என்றால் அது கல்விதான். கல்வி என்பதே இன்றைக்கு செல்வத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. வீரத்தை வாங்கவே முடியாதுங்க, அது தானா வரணும். சமையல் கலையிலே வல்லவளாக இருக்கிறவள் சமைச்சாதான் ருசியா இருக்கும். ஒரு பெண் சமைச்சாலே ருசியா தான் இருக்கும். இப்படியே தான் ஆம்பளை ஏமாந்து. செல்வம் இருந்து விட்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று உலகம் நம்புகிறது. ஏழையா கூட வாழ்ந்துடலாம், கோழையா மட்டும் வாழக்கூடாது. தன்னை அழித்து கொண்டாவது மற்றவர்களை வாழ வைப்பது கல்வி. இந்த படிச்சவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே இதான். அவங்க படிச்சதெல்லாம் யாராவது கேட்கணும்னு கண்டிஷனா. செல்வம் பெருசா, கல்வி பெருசா, வீரம் பெருசா? கல்வியா செல்வமா வீரமா? செல்வமா கல்வியா? மக்கள் என் பக்கம் வாங்கோ. அனைவருக்கும் நவராத்திரி மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை ஸ்டார் விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எத்தனையோ பண்டிகைகள் இந்தியாவில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன என்றாலும் நவராத்திரி விஜயதசமி ஒரு சிறப்புடைய பண்டிகை. ஒரு வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால் அது வெறும் இந்துக்கள் பண்டிகை அல்ல, இந்திய கலாச்சாரத்தின் அடையாளம் நவராத்திரி விஜயதசமி. இன்னும் சரியாக சொன்னால் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று பாரதி சொன்ன வாக்கிற்கு ஏற்ப பெண்களை பெருமைப்படுத்துகிற ஒரு மிகச்சிறந்த திருவிழா நவராத்திரி விஜயதசமி. பொதுவாக சிவராத்திரி என்பது ஒரு நாள் கொண்டாடப்படுகிற ஒரு விழா. நவராத்திரி என்பது 9 இரவுகள் கொண்டாடுகிற ஒரு பெருவிழா. இந்த சிவராத்திரிக்கும் நவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம்? சிவன் ஆண்களுடைய பிரதிநிதி என்று கொண்டால் அம்பிகை பெண்களுடைய பிரதிநிதி. இதுலேயே அந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப இடிக்குது. 1:9. சிவராத்திரி ஒரு நாள், நவராத்திரி 9 நாள். அதுக்கு காரணம் இருக்கு. பெண்களை பற்றி சொல்லும் போதே சொல்லுவோம், அவங்க 9 ஆக்கிடுவாங்கப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். இதை வெறும் கேலிக்காக சொல்றது இல்லைங்க, அது ஒரு ஆழமான பொருள் இருக்கு. ஒரு தகப்பனுடைய உடம்பிலிருந்து புறப்படுகிற உயிர் அணு இருக்கு இல்லையா, ஒற்றை அணு. அந்த ஒற்றை அணு தகப்பன் கிட்டேந்து புறப்பட்டு தாயாருடைய கர்ப்பப்பைக்குள்ள போகிற போது ஒரு புள்ளி மாறி போகிறது. அருகுநுனி பனியனைய சிறிய துளி எழுதுறார் அருணகிரிநாதர். ஒரு புள்ளி அது. அப்போ ஒன்றே ஒன்று தகப்பனுடைய உடம்பிலிருந்து புறப்பட்டு தாயின் கருப்பைக்குள்ளே போகிறது. ஆனால் அந்த ஒன்று 300 நாள் தாய் வயிற்றில் தங்கி இருந்த பிறகு ஒரு புள்ளியாக வெளியில வரல. எலும்பு, நரம்பு, தலைமுடி, தோல், ரத்தம், சதை, மாமிசம் எல்லாம் உடையதாக வெளியில வருகிறது. அதனால்தான் ஒவ்வொரு பெண்ணும் பராசக்தியாகவே கொண்டாடப்படுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 என்பது எண்ணிக்கையின் தொடக்கம், 9 என்பது எண்ணிக்கையின் முடிவு. நீங்க எண்ணிட்டே வரீங்க, 9க்கு அப்புறம் 1 0 தான் மறுபடியும் போட்டாகணும் இல்லையா? இந்த உலகத்தின் தொடக்கமாக சிவன் விளங்குகிறார். அதை பலவாக பெருக்குகிறவளாக பராசக்தி விளங்குகிறாள். 1ஐ 9 ஆக்குகிறவள் அன்னை பராசக்தி. உங்கள் வீட்டில் 7 வயது முதல் 11 வயது வரையில் கன்னி என்ற தன்மை மாறாத ருத்துவடையாத பெண் வீட்டில் இருந்தால் அவள்தான் துர்க்கை என்று புரிந்து கொள்ளுங்கள். பருவமடைந்து மணமாகி இருக்கிற பெண் இருக்கிறாளே, அவள் மகாலட்சுமி. இவை நின்று இந்த உலகத்தில் தாயாக உணர்ச்சியை வென்று ஞானியாக விளங்குகிறாளே, அவள்தான் சரஸ்வதி என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய வீட்டில் பராசக்தி குடியிருக்கிறாள் என்ற உண்மையை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். இந்த பட்டிமண்டப நிகழ்வை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் வீட்டிலே சகல செல்வங்களும் இறையருளால் உண்டாக வேண்டும் என்று பராசக்தி பிரார்த்தித்து இந்த பட்டிமண்டபத்தை இப்போது தொடங்குகிறோம். ஒரு வழக்கமான ஒரு சிந்தனை தான். என்ன? மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை?